ಧರ್ಮಸ್ಥಳದ. Yes, Mother. Yes, Mother. Where is the copy of the FIR? Appended to the notice. I will not send the circular pursuant to my order. Yes, Jagdish sir. Yes, sir. Circular is not issued. 3112 circular is issued. How is this man acting contrary to the circular? I will secure the copy of the FIR. What are the details? Not you securing the copy. Whenever a notice under 35(3) asking someone to appear, it should be clear. Copy of the FIR should be appended to it. It should be furnished only by registered post acknowledgement due. That is the only way. Not even by WhatsApp. Where is it done? Not done. And then what is the mortal hurry? Because the YouTuber has projected somebody who is influential. 10:30 ಏನು ಸರ್ವ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಬೆಳಗ್ಗೆ ಬನ್ನಿ ಅಂತ. ಕಾಪಿ ಆಫ್ ದಿ FIR ಇಲ್ಲ, ಏನಿಲ್ಲ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட்எக்ஸ் மீடியா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு யூடியூப் சேனல் மதன் கௌரி அவர்கள் ஒரு கேவலமான ஒரு செயல் ஒன்று பண்ணியிருக்கிறார். உண்மையிலே சொல்கிறேன், மதன் சிலருக்கு தைரியம் இருக்குது, எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் தட்டி கேட்குறாரு, வெளிப்படுத்துகிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கொடுக்குறாங்கன்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். பட் மதன் கௌரி வெறும் பணத்துக்காக மட்டும் தான் தன்னோட யூடியூப் சேனலை ரன் பண்ணுறாரே தவிர எந்த ஒரு அநியாயத்தை தட்டி கேட்குறதுக்கும் அவருக்கு தைரியம் இல்லை அப்படின்னு இந்த ஒரு வீடியோவில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீடியோ என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தர்மஸ்தலாவில் கர்நாடகாவில் நடந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்கள சாகடிக்கப்பட்டது. அதை சார்ந்து நிறைய வீடியோலாம் வைரல் ஆனது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 13 வருஷம் கழித்து கர்நாடகாவில் ஒரு சமீர் அப்படின்றவர் ஒரு யூடியூபர், இந்த சேனலில் வெறும் 12 வீடியோ தான் இருக்குது. அந்த 12 வீடியோவில் முக்கியமான வீடியோ ஒன்று வீரப்பன் வீடியோ, இன்னொன்று இந்த தர்மசாலாவில் நடக்கப்பட்ட கொலை. இந்த சேனல் ஓப்பன் பண்ணி இத்தனை நாள் வரைக்கும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா 806K டோட்டல் சப்ஸ்கிரைப் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஆனால் இதில் முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு வீடியோ தர்மஸ்தலா அந்த கொலை வழக்கை பற்றி 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தை ஒரு ஏஐ ஃபார்மேட்டில் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த வீடியோவை மேக் பண்ணியிருந்தார். நிறையா டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி அந்த வீடியோவை வெளியிட்டிருந்தார் ஒரு 8 நாளைக்கு முன்னாடி. அந்த வீடியோ இன்றைக்கி வரைக்கும் 8 நாள் ஆயிருக்கு. டோட்டலாக 8-9 நாள் ஆகுது. 17M வந்து அந்த வீடியோ வந்து பொதுமக்களால் பார்க்கப்பட்டது. அந்த வீடியோ சார்ந்து இன்றைக்கி கர்நாடகாவில் எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. அந்த யூடியூபர் சமீரை வந்து கைது செய்யணும், அரெஸ்ட் பண்ணணும். அவங்க வந்து ஒரு முஸ்லீமு, இந்து மதத்தை பற்றி எப்படி அவங்க தரக்குறைவாக அந்த கோயிலை பற்றி பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அம்மா அதே கேள்வி கேட்குறாங்க. இந்துவாக இருக்கிறவங்க யாருமே வந்து எனக்கு நியாயத்தை கேட்கல, ஒரு முஸ்லீமான் தான் வந்து எனக்கு நியாயத்தை கேட்குறாரு அப்படின்னு அவங்க அம்மாவும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. பெரிய விஐபி இதில் இருக்கிறாங்க. அந்த தர்மசாலாவிலே ஒரு பெரிய விஐபி, பெரிய நாட்டா மனபலம், அரசியல் பலம் இருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி அந்த வீடியோ எப்படி போட்டிங்க அப்படின்னு அந்த யூடியூபர் சமீரை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணோம். எஃப்ஐஆரை போடாமல் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து இது அடிப்படையில் சமீரை வந்து அடிக்கிறேன், உதைக்கிறேன் அப்படின்னு அந்த யூடியூபருக்கு நிறையா பயத்தை வச்சுருக்கிறாங்க. ஒரு யூடியூபருக்கு அநியாயம் நடந்தால் அந்த அநியாயத்தை தட்டி கேட்குறவன் தான் ஒரு யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள். அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, தெலுங்கு, தமிழ், கன்னடா, எனி லாங்குவேஜ். ஸோ நாம் ஆதரவு தெரிவிக்கிறோம், சப்போர்ட் தெரிவிக்கிறோம். ಅಡ್ರೆಸ್ ಲೀಕ್ ಮಾಡಿರೋರಿಗೆ, ನನ್ನ ಫೋನ್ ನಂಬರ್ ಲೀಕ್ ಮಾಡಿರೋರಿಗೆ ನಾನು ತಿಳ್ಕೊಂಡು ಬಂದ್ಬಿಡಿ. மதன் கௌரி எதுக்கு அந்த வீடியோவை டெலீட் பண்ணாரா அப்படின்னு கண்டிப்பாக பொதுமக்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் மோஸ்ட் யூடியூப் சேனல் வச்சு நடத்தக்கூடிய, டாப் மோஸ்ட் அப்டேட் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மதன் கௌரி தான். ஆனால் மதன் கௌரி இவ்வளோ கேவலமான ஒரு செயல்பாடு செய்யப்பட்டது யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா மதன் கௌரிக்கு ஒரு தில் இருக்கணும், தைரியம் இருக்கணும். Then you should come to social media, then you should come to the press group, then you should come to the YouTube. அதுக்கப்புறம் பொதுமக்களோட வேதனையும் பிரச்சனைகளையும் எடுத்து நீங்கள் உங்களோட சேனலில் பேசணும். ஆனால் பொதுமக்களோட வேதனையை எடுத்து பேசுகிற நீங்கள் அது மூலிமா வரக்கூடிய லாபத்தை மட்டும் தான் பார்க்குறீங்களே தவிர அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த விளைவுகள், அந்த பிரச்சனைகள், அதை சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லாத மதன் கௌரி என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும்.
ಆದದು 22ಕ್ಕೆ ಸ್ಕೂಲ್ ಡೇ. ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, தர்மஸ்தலாவில் என்டையர் தர்மஸ்தலா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர்ஃபுல் மாஃபியா கேங் அப்படின்னு ஒரு கவுடர் ஃபேமிலி இருக்குது. ஸோ இந்த நாட்டாம குடும்பம்னு சொல்லலாம். பண வசதியாகட்டும், அதிகார வசதியாகட்டும், பணபலமாகட்டும், ஆள் பலமாகட்டும், பொலிட்டிக் பலமாகட்டும், கோர்ட்டு பலமாகட்டும், லாயர் பலமாகட்டும், இல்லை போலீஸ் பலமாகட்டும், இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய குடும்பம் தான் இந்த கவுடர் குடும்பம். இந்த கவுடர் குடும்பம் மெயினாக ஒரு ட்ரஸ்ட்ன்ற பேரில் ஒரு கோயிலை ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கோயில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். காலங்காலமாக இந்த கோயிலை சேவை பண்ணிட்டு வரக்கூடிய அந்த கவுடர் ஃபேமிலி அந்த டெம்பிளில் காலங்காலமாக ஏனைகளை பாதுகாப்பு வேலையில் இருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, அவங்க அப்பா கூட காலங்காலமாக இந்த வேலை தான் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப நேர்மையாகவும் கடமையாகவும் அவங்களோட பணியாற்றிட்டு வந்த அந்த கோயில் தர்மஸ்தலாவோட தலைமை அதிகாரி கூப்பிட்டு இவங்க பண்ண அந்த சாதனையெல்லாம் அப்பா காலத்திலேருந்து வேலை செய்யக்கூடிய அந்த சாதனையெல்லாம் பாராட்டி அரசாங்கம் சார்பாக அந்த கோயில் ட்ரஸ்ட் சார்பாக ஒரு நிலத்தை வந்து கிஃப்டாக கொடுக்கப்படுது. யாருக்கு? நாராயணனுக்கு. ஸோ இந்த நாராயணனுக்கு நிலத்தை கிஃப்டாக கொடுக்கப்பட்ட பிறகு தான் அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு கிஃப்ட் டீடாக ஒரு லேண்டை கொடுத்தாங்களோ அப்போ இருக்கப்பட்ட அந்த தர்மகத்தா அவர் இறந்தும் போயிட்டார். அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களோட கண்ணு இப்போ அந்த லேண்டு மேலே இருக்குது. ஸோ ஏன் இந்த 2010லேருந்து 2011 இந்த லேண்டு மேலே நாராயணன் லேண்டு மேலே நாராயணன் இறந்து போயிட்டார். இப்போ அவங்க ஃபேமிலி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலம் கொடுக்கப்பட்ட அந்த நிலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஹைவே வருது. ஹைவே ரோடு அங்கே வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நிலம் வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு விலைக்கு வரக்கூடிய லேண்டாக இருக்குது. ஸோ அந்த கிஃப்ட் டீடு கொடுக்கப்பட்ட ஃபேமிலியில் அவங்க அப்பா இறந்து போயிட்டார். பட் அந்த ஃபேமிலி, அந்த கவுடர் ஃபேமிலியிலேருந்து அந்த மொத்த கண்ணும் எங்கே போகுதுன்னா அந்த நிலத்து மேலே தான் இருக்குது. இந்த கவுடர் ஃபேமிலி மொத்தமாக போய் அந்த நாராயணன்கிட்ட லேண்டு கேட்குறாங்க. மறுபடியும் அந்த லேண்டு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. இல்லை, இது எங்கள் அப்பா காலங்காலமாக வச்சுருந்த லேண்டு, இதை கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க முடியாது, எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்த இதை வந்து அவர் ஞாபகார்த்தமாக தான் நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு இவங்க ஃபைட் பண்ணுறாங்க. கடைசியில் என்ன ஆகுதுன்னா இவங்க கொடுக்க மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நாராயண வீட்டுக்கு வரக்கூடிய தண்ணி பைப்பை கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கரண்ட்டை கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டு முன்னாடி வெளியே இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்து வீட்டு முன்னாடி போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வயசானவங்களும் பார்க்காம அந்த லேடியை வந்து ரேப் பண்ணியிருக்கிறாங்க. நாராயணனை அடித்து சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் முடித்த பிறகு இந்த மாவு ருப்புற கல் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டுக்கல்லுன்னு சொல்லுவோம், அந்த கல்லை தூக்கி தலையிலையும் போட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து போலீஸ்கிட்ட போகுது. போலீஸ் வந்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்போது அங்கே என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த வீட்டில் யாரோ கொள்ளை அடிக்கிறதுக்காக தான் அப்படின்னு இந்த கேஸை வந்து மூடி மறைக்கிறாங்க. ஸோ இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் ஹைலைட் என்னன்னா, அந்த வீட்டில் ஒரு குண்டு பின்னு கூட அந்த வீட்டில் கிடையாது. 10 ரூபா கூட அந்த வீட்டில் கிடையாது. வந்து கொள்ளை அடிக்கப்பட்டது ஒரே ஒரு பேப்பர். அந்த பேப்பர் எதுனா, அந்த ஹைவே ரோட்டில் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்ட அந்த பேப்பரை இவங்க திருடி இருக்கிறாங்க. திருடி இந்த பேப்பரை எடுத்துட்டு போன பிறகு கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து அந்த அதே லேண்டில் ஒரு பெரிய ஹோட்டல் கட்டுறாங்க. அந்த ஹோட்டலுக்கு சின்ன கவுடர் வந்து அந்த ஹோட்டலோட ஓனராக அந்த ஹோட்டலுக்குள்ளே காலை வைக்கிறாங்க. நாராயணா யமுனாமா அந்த ஒரு கேஸில் அந்த கேஸ் நடக்கப்பட்டு ஒரு 20 நாளில் சௌஜன்யா கேஸில் கைது செய்யப்பட்ட சந்தோஷை இந்த கேஸுக்கு ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ளாஷ்பேக்கு போகணும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இங்கே நடக்கப்பட்ட அந்த 2 வயசானவங்களை கொலை பண்ண, அந்த நாராயணையும் யமுனாவையும் கொலை பண்ண அந்த கேஸில் அந்த கொலையும் அவன் தான் பண்ணான்னு இந்த சந்தோஷம் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்டுக்கும் அந்த டேட்டு சம்பவம் நடந்த அன்னைக்கு நாராயணா எங்கேயோ ஒரு செங்கரியில் ஒரு ஹோட்டலில் வேலை பண்ணிட்டு இருந்த இந்த இடத்துலையே அவன் இல்லாத இந்த ஒரு டேட்டில் இந்த கொலை செய்யப்பட்டது இவன் தான், இந்த கொலை குற்றவாளி இவன் தான். எங்கே 21 செப்டம்பர் மாதம் 12 இந்த கொலை செய்தது அவன் தான் அப்படின்னு கொலை முன்னாடியே நடந்திருக்கு. நாராயணன் வந்து 21 செப்டம்பர் 2012 இந்த கொலை நடக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 9 2012 சந்தோஷ் அந்த தர்மஸ்தலாவுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இவர் இந்த 20 நாள் கேப்பில் இங்கே அந்த இடத்துலையே இல்லாத ஒரு நபரை இந்த கேஸில் அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்கரப்ட் ஆஃபீஸர் இருக்கிறதுனால ஒரு நார்மல் ஒரு அப்பாவி மனுஷனை கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஜெயிலில் இருக்க வச்சு கடைசியில் இப்போ நிரபராதின்னு விடுவிக்கப்பட்டிருக்கு.
ஸோ இவர் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டார் சந்தோஷ். ஸோ பட் மெயினாக அங்கே அந்த போலீஸ் ஆஃபீஸர் யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த அளவுக்கு ஒரு ட்ராமா பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அந்த ஊரில் யார் அந்த மாதிரி பெரிய தலைவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கவுடர் ஃபேமிலி தான். ஸோ அங்கே பவர் ஆகட்டும், பணமாகட்டும், நீங்கள் ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த கவுடர் ஃபேமிலி. ஸோ அங்கே எது மனசு வச்சாலும், அவங்க மனசு வச்சாதான் இந்த சம்பவத்திலிருந்து யாராக இருந்தாலும் விடுவிக்கப்படும், இல்லை யாருக்காக இருந்தாலும் தண்டனை கொடுக்கப்படும். மொத்த கண்ட்ரோலும் அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இப்போது சந்தோஷ் இந்த கொலை செய்யலை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது. பட் இப்போ இந்த நாராயணா யமுனாமாவை கொலை செய்யப்பட்டிருக்கு, அவங்க இறந்தும் போயிட்டாங்க. பட் இந்த இடத்துல பெனிஃபிட் யாருக்கு? பெனிஃபிட் வந்து கவுடருக்கு. ஸோ இந்த கவுடர் பெனிஃபிட் எடுக்க வந்த தருணத்தில் இந்த 2 கேஸுக்கும் இந்த கேஸில் நாராயண ஃபிட்டிங் பண்ண அந்த தருணத்தில் இந்த கேஸ் ரிப்போர்ட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு வந்த இந்த கொலை சந்தோஷம் பண்ணலை. அந்த நாராயணா யமுனாமாவை யார் கொலை பண்ணதுன்னு தெரியல. ஆனால் கொலை பண்ண உடனே பெனிஃபிட் வந்து கவுடருக்கு தான். அப்போது இந்த கொலை யார் தான் பண்ணாங்க அப்படின்னு கிரீஷ்க்கு வந்து ஒரு டவுட் வருது. எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு டவுட் வருது. ஸோ அப்போ ஒரு டவுட்டு யார் மேலே போகுதுன்னா, அங்கே தர்மசாலாவில் இருக்கக்கூடிய த பவர்ஃபுல் மேன் அந்த கவுடர் ஃபேமிலி மேலே இந்த சந்தேகம் திரும்புது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிரீஷ் அண்ட் திம்மரெட்டி, அந்த ஊரில் இருக்கக்கூடிய திம்மரெட்டி, இவங்க 2 பேரோட உதவியை எடுத்துக்கிட்டு கிரீஷ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த தர்மசாலாவில் இருக்கக்கூடிய இப்போது இந்த சௌஜன்யா கொலை கேஸை மட்டும் இல்லை, இன்னும் அந்த ஊரில் என்னெல்லாம் நடந்தது, தர்மசாலாவில் இருக்கக்கூடிய அந்த கவுடர் ஃபேமிலி என்னெல்லாம் க்ரைம் பண்ணியிருக்கிறாங்க, இது வரைக்கும் எத்தனை க்ரைம் வந்து அங்கே ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் பார்த்த கேஸ்லேயே வந்து சௌஜன்யா கேஸு தான் ரொம்ப கொடூரமான முறையில் அந்த கேஸ் இருக்குதுன்னு நான் நினச்சேன். பட் இதோட பயங்கரமான முறையிலலாம் தர்மசாலாவில் க்ரைம் நடக்கப்பட்டிருக்கு, கொலைகள் நடக்கப்பட்டிருக்கு. இது அங்கங்கேயே மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இந்த கம்ப்ளீட் ரிப்போர்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண திரு கிரீஷ் அவர்கள் ஃபுல்லாக ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாரு அந்த தர்மசாலாவில். எல்லாம் பப்ளிக்கிட்ட ரிப்போர்ட் வாங்கின கிரீஷ் வந்து அந்த கேஸு சார்ந்த ஃபைலுங்கெல்லாம் எடுத்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்த கேஸுக்கு பின்னாடி அந்த தர்மசாலாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவுடர் ஃபேமிலி, அதில் கிரீஷ்க்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இது எல்லா கிரைம்லேயும் இவங்களோட மர்மமான டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இவங்க கனெக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு இவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேஸ் எடுத்து பார்க்குறாரு கிரீஷ். 1977 வேதாவலி கேஸ். ஸோ இந்த வேதாவலின்றவங்க வந்து SDM பிரைமர் ஹை ஸ்கூலில் வந்து டீச்சராக வேலை செய்கிறாங்க. இவங்க டீச்சராக மட்டும் இல்லை, இவங்க ஓவர் குவாலிஃபைடு. அப்படின்னா பிரின்சிபலாவோ HMாவோ செய்யக்கூடிய ஒரு டேலண்ட் உமன் இவங்க வேதவலி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டீச்சராக அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அங்கே எல்லாருமே சொல்லக்கூடாது, வருங்காலத்தில் வந்து இவங்க பிரின்சிபலாக உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை HMாக உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு பிரின்சிபல் வந்து காலியாகுது, பிரின்சிபல் போஸ்ட் வந்து காலியாகுது. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதவல்லி தான் அந்த போஸ்டிங்கில் உட்காருவாங்க அப்படின்னு ஒரு ஆசையோடு இருப்பாங்க. பட் இதெல்லாம் படிக்கும் வகையில் அந்த பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு வேற ஒருத்தவங்க வந்து அந்த சீட்டில் உட்காடுறாங்க. இதை பார்த்த வேதவல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸும் கூட சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க கோவப்பட்டு, இந்த மாதிரி இத்தனை வருஷம் நான் வேலை பண்ணுறேன், எனக்கு கிடைக்க வேண்டிய போஸ்ட்டு நேற்று யாரோ புதுசாக வந்தவங்களுக்கு இந்த பிரின்சிபல் போஸ்ட்டு கொடுக்குறீங்க, எனக்கு அநியாயம் நடக்குது, எனக்கு நீதி வேணும் அப்படின்னு போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ண இந்த காலகட்டத்தில் அந்த ஸ்கூல் ஹெட்டுக்கு வந்து தெரிய வருது. இதை அவங்க மனசுலேயே வச்சுக்கிறாங்க, எப்படியாவது இவ்வளோ நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ வேதவல்லியோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாக்டர், அவர் வந்து ஒரு செமினாவுக்காக வெளியூர் போகிறாரு. இந்த தருணத்தை யூஸ் பண்ணிக்கின அந்த கவுடர் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெண்ணோட வீட்டுக்கு, வேதவல்லி வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை கொடூரமான முறைகளை தாக்கி அந்த பொண்ணை உயிரோட மண்ணெண்ணெயை ஊற்றி எரிச்சிடுறாங்க. எரிச்ச பிறகு அந்த வீட்டுக்கு மறுபடியும் அவர் மறாவது நாள் வந்து வீட்டுக்குள்ளே வராரு. பார்த்தா தன்னோட மனைவி வந்து கருகி கிடக்கிறாங்க, எரிஞ்ச நிலைமையில். பார்த்த அடுத்த செகண்ட் அவரால் ஒரு மனைவி வந்து இந்த நிலைமையில் இருக்கிறது எந்த கணவனும் பார்க்க முடியாத ஒரு தருணம். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி என் மனைவியை வந்து யாரோ மர்மமான முறையில் வந்து எரிச்சிட்டு போயிருக்கிறாங்க, இது யார் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு அந்த கேஸை வந்து போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு. அந்த வேதவல்லியோட போன டாக்டரையே
அந்த போலீஸுங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. யார்கிட்டடா ட்ராமா பண்ணுற, உன் பொண்டாட்டி நீயே பெட்ரோல் ஊற்றி சீமானி ஊற்றி கொளுத்திட்டு இங்கே வந்து ட்ராமா பண்ணி நான் கொலை பண்ணலன்னு சொல்கிறியா அப்படின்னு டாக்டரையே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. கோர்ட்டு மூலியம் கொடுத்து கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக ஜெயிலில் இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டர் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் வச்சு நான் இந்த கொலை பண்ணல அப்படின்னு நிறைய டாக்குமெண்ட்லாம் கேதர் பண்ணி கோர்ட்டு மூலியமாக சப்மிட் பண்ணி கோர்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிடுறாரு 3-4 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறமா இந்த கொலையை அவர் ஹஸ்பண்ட் பண்ணலை. அப்போ இந்த கொலையை பண்ணது பொண்ணை வந்து கடத்தப்படுறாங்க. கடத்தப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 56 நாள் அந்த பெண்ணை தனியாக வச்சு ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு ப்ரூட்டலாக ரேப் பண்ணி அந்த பொண்ணை கிட்டத்தட்ட டெய்லியும் அந்த பொண்ணை ரேப் பண்ணி சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அந்த அவங்களோட பொண்ணோட பாடி வந்து தண்ணியில் மிதந்துட்டுருக்கு. ஸோ பொதுமக்களெல்லாம் ஒன்று கூடி அங்கே பார்க்கும்போது உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் வராங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கேஸ் அப்படியே முடக்கப்பட்டது. இது வரைக்கும் அந்த கொலையை யார் செய்தாங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியும். இந்த கேஸ்லேயும் போலீஸோட ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அந்த தர்மசாலாவில் ஒரு ப்ரைவேட் பேங்க் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஒரிஜினல் பேங்க்கை நம்ம சொல்ல வேண்டாம், சஹகாரா கிராமிணியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேங்க்கில் ஒரு மேனேஜர் புதுசாக ஜாயின் ஆகிறாரு. அங்கே தர்மசாலாவில் இருக்கக்கூடிய நிறைய ஏழைப்பட்ட மக்களுக்கு வந்து ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் லோனு கொடுக்குறாரு. ஸோ இவங்க லோனு நிறைய பேர் பப்ளிக் வாங்க என்ன ஆகுதுன்னா, அந்த தர்மசாலாவில் பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து இந்த பேங்க்கில் லோன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த நாட்டாம குடும்பம்னு சொன்னோம் இல்லையா, இந்த நாட்டாம குடும்பம் என்ன பண்ணுறாங்க, இந்த பேங்க் மேனேஜருக்கு ஸ்வீட்டாக ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இதோட நிறுத்திக்கோ, இதுக்கு மேலே யாருக்கும் எந்த ஒரு லோனும் கொடுக்கக்கூடாது, இது லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. பட் இது வார்னிங் வாங்கிட்டு கூட இந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் தன்னோட சேவையை தொடங்குறாரு. எல்லாருக்கும் லோன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மீண்டும் அந்த நாட்டாம குடும்பத்துக்கு தெரிய வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த நாட்டாம குடும்பம் அவங்களோட ப்ரைவேட் பேங்க்குக்கு வந்து யாரும் அங்கே வர்றது ஜனங்க குறைச்சிட்டாங்க, அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் லாஸ் ஆனது. அந்த வெறியில் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ கோபம் கொண்ட இந்த நாட்டாம குடும்பம் என்ன பண்ணுறாங்க, பேங்க் மேனேஜரோட மனைவியை போய் வீட்டுக்குள்ளேயே போய் கொடூரமான தாக்கி அந்த பேங்க் மேனேஜரோட மனைவியை ரேப் பண்ணி அவங்கள மர்டர் பண்ணுறாங்க. உடனே பேங்க் மேனேஜர் வீட்டில் வந்து பார்க்குறாரு, தன்னோட மனைவி இறந்து கிடக்குறாங்க, ரேப் பண்ணியிருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அங்கே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரையே அரெஸ்ட் பண்ணுறாங்க. முன்ன அந்த டாக்டர் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த கொலையை நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. உடனே இவரும் கொஞ்ச நாளாக ஜெயிலில் இருக்கிறாரு. அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு மூலிமா எல்லாரையும் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கேதர் பண்ண வச்சு அப்புறம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண வச்சு இவருக்கும் இந்த கொலைக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு அதுக்கப்புறம் இவர் ரிலீஸ் ஆகிட்டார். பட் அதுக்கப்புறம் அந்த பேங்க் மேனேஜரோட மனைவியை யார் கொலை பண்ணது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஸும் அப்படியே மர்மமாகவே இருக்குது. ஸோ இந்த தர்மசாலாவில் கடந்த ஒரு 15 வருஷமாக யார் இந்த நாட்டாம குடும்பத்தை எதிர்த்தாலும் அவங்க குடும்பத்தில் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கப்படுது. இந்த அளவுக்கு கிரைம் அந்த தர்மசாலாவில் நடக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பாக நின்னாங்களோ அவங்க எல்லாருமே காலி. தர்மசாலா நாட்டாம குடும்பத்தை சார்ந்தவங்க இந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கப்பட்டிருக்கு. இதை பேஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சரியான முறையில் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதில்ல. அது மட்டும் இல்லை, இந்த கிரைம் யார் பண்ணாங்கன்னு கடைசி வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறதே இல்லை, இது வரைக்கும் வந்ததும் இல்லை. ஸோ இந்த தர்மசாலாவில் இருக்கக்கூடிய இந்த நாட்டாம குடும்பம் எக்கச்சக்கமான கொடுமைகளை பண்ணியிருக்கிறாங்க, எக்கச்சக்கமான பிரச்சனைகளை பண்ணியிருக்கிறாங்க பொதுமக்களுக்கு. இதை சார்ந்து இது வரைக்கும் ஒரு விஷயம் கூட வெளியே வரல. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட மகேஷ் அண்ட் கிரீஷ் இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தர்மசாலாக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே போய் இந்த நாட்டாம குடும்பத்தை பற்றி நிறையா விஷயங்களை வந்து கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கேதர் பண்ணும் போது தான் இவங்க பண்ண இவ்வளோ கொடுமையும் ஒவ்வொரு மக்களும் வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை இவங்க ரிப்போர்ட்டாக எடுக்க வரைக்கும் அந்த தர்மசாலாவில் நடக்கப்பட்ட இந்த கிரைம் சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆளை மறைக்கிறாங்க. இந்த கொலை குற்றவாளி யாருன்னு மறைச்சி இந்த கொலை குற்றவாளி இந்த ஊரில் இருக்கிறானான்றது வகையில் அந்த கேஸுக்களை வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அப்போது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நபர் யார்? இந்த தர்மசாலாவிலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாட்டாம குடும்பம் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான. ஏன்னா இவர்கிட்ட பணபலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, ஆயுத பலம் இருக்குது, சென்ட்ரல் சப்போர்ட் இருக்குது, ஸ்டேட் சப்போர்ட் இருக்குது, அதே மாதிரி வக்கீல் சப்போர்ட்டுங்க இருக்குது. இந்த மாதிரி எல்லா பவரும் இவங்க கையில் இருக்கிறதுனால நடந்த இந்த எல்லா சம்பவத்தையும் இப்படின்றதுக்குள்ள
டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, நான் ஃபர்ஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். 11th October 2012 கரெக்டாக 5 மணி சாயங்காலம் அந்த பாகுபலி அந்த பாகுபலி மலை மேலே உக்காந்துட்டு இருந்த இந்த சந்தோஷ், அப்பாவியாக உக்காந்துட்டு இருந்த இந்த மனுஷனை கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரவுடி பசங்க வந்து அடித்து சித்திரவதை பண்ணி கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு இவன் தான் இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணியிருப்பான் சந்தேகத்தை அடிப்படையில் அவனை போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த 5 பசங்க அடித்து சித்திரவதை பண்ண இந்த நபர், நான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்த இந்த கடைசி வரைக்கும் உங்களுக்கு சொல்லலை. இந்த 5 பேர் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுடி பசங்க சின்ன கவுண்டரோட பையன் இருக்கிறான் தெரியுங்களா, நிஷாந்த் ஜெயின். கவுண்டர் வம்சத்தில் வந்த அந்த பையன் நிஷாந்த் ஜெயினோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இந்த 5 பேரும் இந்த அளவுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டமும் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. முன்ன பண்ண கேஸ் இவங்க பண்ணாங்களா அப்படின்றது தெளிவாக இல்லை. பட் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க உறுதியாக இதை செய்யப்பட்டிருக்குன்னு ரெக்கார்ட் சொல்லப்படுது. சரோஜினி கேஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்போ சஞ்சய் வந்து அரெஸ்ட் பண்ணாங்களோ அன்னைக்கு அரெஸ்ட் பண்ண அடுத்த செகண்டே ஒரு கோஇன்சிடென்ட் என்னன்னா, இந்த சின்ன கவுண்டர் பையன் யாரு, ஸோ இவன் வெளியூருக்கு போன பிறகு இதில் சின்ன கவுண்டர் பையன் இன்வால்மெண்ட் இருக்கிறானா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அடிப்படையில் யாருக்குமே வரல. அந்த அளவுக்கு இந்த கேஸுங்களை ட்ராப் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கிறான். இவன் எப்படி இந்த சின்ன கவுண்டர் பையன் எப்படி இந்த கேஸில் மாட்டினான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 5 பேர் அக்யூஸ்டுங்க இருந்தாங்க இல்லையா, அதில் ஒருத்தன் ரவி பூஜாரின்னு அவன் மனசை உறுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். தான் செய்த இந்த குற்ற உணர்ச்சி அவனை வாழ்நாள் ஃபுல்லாக அவனை ரொம்ப கொலை பண்ணியிருக்கும். அந்த குற்ற உணர்ச்சி அவனால் கொலை பண்ணிட்டு கூட நம்ம ஜெயிலுக்கு தாராளமாக போயிடலாம். ஆனால் கொலை செய்துட்டு இன்னொருத்த மேலே அந்த பழியை போட்டுற குற்ற உணர்ச்சி அவனை காலங்காலமாக வாட்டி வதச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் இவன் என்ன பண்ணுறான், யோ இந்த கொலை செய்தது அந்த சஞ்சய் இல்லைப்பா, இந்த கொலை சேர்ந்து தான் இந்த பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணோம். இதில் நாங்கள் ரொம்ப க்ளோஸான, நாங்கள் எல்லாருமே சின்ன கவுண்டர் பையனோட க்ளோஸ் திக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவி பூஜாரி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறான். ஸோ இந்த கேஸில் சஞ்சய் வந்து அக்யூஸ்ட் இல்லை, சின்ன கவுண்டர் பையன் நிஷாந்த் ஜெயின், கிரண் அண்ட் கண்மணி. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்கிட்ட இந்த ரவி பூஜாரி வந்து ஒரு வாக்குமூலம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஊர் மக்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவனும் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறான். ஸோ இந்த கொலையை யார் செய்தாங்க அப்படின்றது ஒரு மர்மமாகவே மறுபடியும் இதுவும் ஒரு மர்மம் கேஸில் ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உண்மை எப்படி வெளியே வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்து சரோஜினியோட ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸான ஒரு டீச்சர்னு வச்சிங்களேன், யசோதா மேடம் அப்படின்னு. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஒரு 3 பேர் வாயை பொத்தி அந்த பொண்ணை காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, பார்த்தாங்க, இதை கண்டுக்காதீங்க நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு பொண்ணை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பொண்ணு பேர் தான் யசோதா. இந்த யசோதா வந்து கோர்ட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமாம் இந்த 3 பேர் தான் இந்த பெண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க அப்படின்னு நான் தான் ஐ விட்னஸ்ன்னு கோர்ட்டில் ஆஜராக வந்து இவங்க சாட்சி சொன்ன பிறகு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் சரோஜினி கேஸ்லேருந்து இந்த நாராயணா கேஸ் வரைக்கும், டாக்டர் கேஸிலேருந்து ப்ளஸ் பத்மலதா கேஸு, இத்தனை கேஸுக்கும் இந்த தர்மசாலாவில் இருக்கக்கூடிய இந்த சின்ன கவுண்டர், இந்த கவுண்டர் ஃபேமிலி தான் முக்கிய காரணம் அப்படின்னு. இந்த கேஸில் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 13 வருஷமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இன்னைக்கு இந்த குற்றவாளி யாருன்னு வெளியே எடுத்துகிட்டு வந்த ஒரு 2-3 இதை சார்ந்த வீடியோ போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக 7 நாளைக்கு முன்னாடி யூடியூபர் சமீர் அவர் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இன்னைக்கு கர்நாடகாவில் இந்த அளவுக்கு ஒரு கொடுமை நடந்திருக்கா அப்படின்றது பொதுமக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கிறாங்க. த ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மகேஷ் அண்ட் கிரீஷ். ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு அதிகாரியாக இருந்த இந்த மாதிரி கரப்ஷன் இருக்குன்ற தெரிஞ்சு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸாக நிறைய பேர் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிரீஷ் அவர்களுக்கு ஒரு முக்கிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இதுதான் தர்மஸ்தலாவில் நடக்கப்பட்ட, கர்நாடகாவில் நடக்கப்பட்ட சரோஜினியோட கொலை வழக்கு. ஸோ இந்த கொலைக்கு பின்னாடி இத்தனை கொலை நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க இந்த அளவுக்கு மணி பவர் வச்சுக்கிட்டு இன்னும் அந்த பழைய காலத்து ஜென்ரேஷன்லேயே பொதுமக்களை ஏமாற்றி ஊருக்கெல்லாம் நாட்டாமல் வீட்டுக்குள்ளே நாங்கள் தான் ரவுடி மாஃபியா கேங்கே வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு கோர்ட்டுக்காகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் வெளிச்சம் போட்டு காமிச்ச இந்த சோஷியல் மீடியா
மகேஷ் அண்ட் கிரீஷ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது சார்பாக இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு கிரைம் ரிப்போர்ட் பார்ட் 1 பார்ட் 2 கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்க, எங்கெல்லாம் பாயிண்ட் அவுட் மிஸ் ஆச்சு, இதில் இன்னும் யாரெல்லாம் இன்வால்மெண்ட் ஆகிருப்பாங்க அப்படின்றத வந்து நீங்கள் டைரெக்டாகவே உங்களோட கமெண்ட்டை நீங்கள் தெரிவிக்கலாம். நாங்கள் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணி தான் பேச முடியும், ஏன்னா இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RK from Red X Media.